வணக்கம் நண்பர்களே. விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தாமதமாகும் அப்படின்னு தெரியுது. 9ஆம் தேதி படம் வர்றதா இருந்தது. அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கிறத ரொம்ப பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போனது. அதுல வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தன. அதனுடைய தீர்ப்பு அநேகமா 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுன்னு சொன்ன தேதி அன்னைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் என்ன விதமான வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தன அப்படின்னு. உண்மையிலே இதுக்கு பின்னணி என்ன ஆகும், இது விஜய்க்கு லாபமா பார்த்தா விஜய்க்கு லாபம். அவருடைய மாஸ் ரொம்ப அதிக அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு. அவருடைய அரசியல் மாசம் ரொம்ப பெரிய அளவுக்கான மைலேஜ் கிடைக்க ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படிங்கிறது பார்ப்போம். ஜனநாயகன் படம் விஜயுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவரே சொன்னார். அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த படம் ஒரு மாஸ் ஹிட் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை இல்லாத அளவுக்கு மக்களை ரசிகர்களை சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது ஒண்ணுமே போதும் விஜயோடைய தேர்தல் வெற்றிக்கு அப்படின்னு விஜய் நினைச்சிருக்கலாம். அவர் நினைச்சாரோ இல்லையோ, அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றுருவாரு அப்படின்னு அவர் குறி வைக்கின்ற கட்சிகள் முதல்ல திமுக, நிச்சயமாக பாஜக, அண்ணா திமுக, இன்னும் கூட பல கட்சிகள், ஏன் நாம் தமிழர், நிறைய பேர் நினைச்சாங்க இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா அவருக்கு அரசியல் லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏதோ தமிழ் மக்கள் திரைப்படங்களை பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சொல்றாங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசு இல்ல. திரைத்துறையுடைய பாதிப்பு அரசியல் இருக்கிறதுங்கிறது பல காலமா நடந்து வருது. அது விஜய் விஷயத்திலையும் உண்மையாகி இருக்கு, உண்மை ஆகுங்கிற சூழல் இருக்கு. ஆகையால இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும், அது அரசியலுக்கான லாபம் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அது சமயத்தில் தான் பராசக்தி படமும் வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும், திமுக குடும்பத்தினருடைய ரிலீஸ்ல வர படம், ரெட் ஜெயண்டுடைய ரிலீஸ்ல வர படம். ஆகையால அந்த படத்திற்கு அதிக அளவுக்கான எதிர்பார்ப்பு கொடுக்கப்பட்டது. அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தழுவி, அந்த காலகட்டத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்ங்கிறதுனால அந்த காலத்து மக்கள் ஹிந்தி எதிர்ப்போட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டவங்க இவங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி திமுக குடும்பத்தினரும் அந்த படத்திற்கு அதிக அளவுக்கான ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ரெண்டு படமும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல 9ஆம் தேதி ஜனநாயகனும் 10ஆம் தேதி பராசக்தியும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆகையால எந்த படத்திற்கு அதிக அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணப்பட்டது. ரெண்டு படத்துடைய ட்ரெய்லர் வந்த உடனே நிறைய போட்டி இருந்தது. யாருடைய ட்ரெய்லர் அதிக அளவுக்கு போச்சு அப்படிங்கிறத மிகப்பெரிய சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய போட்டி இருந்தது. அதுல எந்த ஐடி டீம், திமுக ஐடி டீமா இல்ல விஜயோட ஐடி டீமா, யார் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யார் அதுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிற போட்டியை வெளிப்படையா தெரிஞ்சது. ஒரு பக்கம் ஜனநாயகத்துக்கு அதிக அளவுக்கான ரீச் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தது. இல்ல பராசக்தி தான் அதிக அளவுக்கு பார்வையாளர்கள் சென்றடைந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் படம் ஒரு வெற்றி படமாக இருந்ததுன்னா எப்படி அது மக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்களோ, அதே மாதிரி ஜனநாயகன் படம் ஒருவேளை சரியாக போலன்னா அது விஜயோடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மக்கள் ஜனநாயகன் பார்த்தா ஓட்டு போட தயாராயிருப்பாங்க இல்ல தானே? விஜய் என்ற நடிகர் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த பங்களிப்பு, அதன் மூலம் அவர் பெற்ற புகழ், ஸ்டார்டாம், இது எல்லாம் தான் அவருடைய அரசியலுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை மையமாக வைத்து மட்டுமே அவருடைய அரசியல் வெற்றி இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஆக இருந்தாலும் இந்த படம் ஒரு அரசியல் மைய புள்ளியாக நிச்சயம் மாறியது. ஆக இந்த படத்திற்கு இடையூறு கொடுக்கலாமா அப்படின்னு நிறையவே நினைச்சிருக்கலாம். முக்கியமாக அது போட்டியில தடுக்கணும் அப்படின்னு நிறையவே நினைச்சிருக்கலாம். இப்போ சென்சாரும் அதுக்கு நிச்சயமாக ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கு. அதற்கான காரணங்களை சென்சார் போர்டு சொல்லுது. என்ன சொல்றது, ஒரு புகார் வந்தது, இது மத உணர்வுகளை புண்படுத்துமாங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற புகார் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இராணுவத்துடைய லட்சணைகள், அதனுடைய எம்ப்ளம்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது, இது குறித்தெல்லாம் ஆய்வு செய்வதற்கு காலம் தேவைப்படும் அப்படின்னா சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துல. ஆனா இது எல்லாமே தாமதம் ஆகிறது. நிச்சயமாக எந்த விதமான எதிர்பார்ப்பு கொடுத்திருக்குன்னா, வேணும்னே விஜய்க்கு எதிராக செயல்படுறாங்க, ஆளும் கட்சி செயல்படுது, மத்திய அரசு செயல்படுது, இப்படிங்கிற ஒரு இமேஜை நிச்சயமா இது கொடுக்குது. அந்த இமேஜ் மூலமாக லாபம் அடைவதற்கான சூழ்நிலை அது விஜய்க்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக இதுல இருந்து அவர் தன்னுடைய லாபத்தை பார்ப்பார் இல்லையா, மக்கள்கிட்ட அது போய் சேருது இல்ல, படத்தை வரவடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் படம் பார்க்காதவங்க கூட இந்த படத்துல ஏதோ இருக்கு அப்படிங்கிற எண்ணம் கொள்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருச்சு. அதே மாதிரி விஜய் எல்லாம் ஒரு அரசியல் சக்தியை நினைக்கிறவங்க கூட, ஓஹோ அரசியல் சக்தி தான் போல இருக்கு, அதுக்காக தான் தடை விதிக்கிறாங்க அல்லது தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருச்சு. ஆகவே விஜயோடைய அரசியல் மைலேஜ், அவருடைய மாஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு இந்த நிகழ்வு நிச்சயமாக
அவருக்கு உதவி இருக்கு. இது அவர் எப்படி சாதகமா பயன்படுத்திக்குவார் அப்படின்னா, பாஜகவோட எந்த விதமான பின்னணி தொடர்பு இல்லை, ஏன்னா மத்திய அரசு தான் இதுக்கு காரணமா இருக்கு, சென்சார் போர்டு காரணமா இருக்கு, அகல பாஜகவோட ஏதோ ஒரு பின்னால ஒரு தொடர்பு இருக்குங்கிறது இதனால பொய் ஆகி போகுது. அதே மாதிரி ஆளும் கட்சி திமுக இதன் மூலம் ஏதாவது லாபம் அடை பாக்குதோ அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமாக அவருக்கு இன்னும் கூட திமுக எதிர்ப்பாளருங்கிறதும் ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பாளருங்கிறதும் அந்த இமேஜ் அதிகமாக வளருது. அவருடைய சினிமா மாசம் அதிகமாகுது. நிறைய எதிர்பார்ப்பை இந்த படம் உருவாக்கிருச்சு. நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசையை இந்த படம் உருவாக்கியிருக்கு. அரசியல்ல அவர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக விஜய் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு மாசம் ஹிட் ஆன பிறகு அவருடைய அரசியலுடைய வேகம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. முக்கியமாக கூட்டணி கட்சிகளோட பேசணும், யார் கூட்டணி கட்சிகளோடு இருக்கணும், இப்படி எல்லாம் எதிர்பார்த்தாரு. இது ஒரு 2 நாள் தள்ளி போக மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம முதல்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த படத்தை தணிக்கை செய்வதற்கும் குழு அமைத்து ஆய்வு செய்வதற்கும் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகையால படம் ரிலீஸ் ஆகிறதே தள்ளி போகுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அது அப்படிங்கிற அச்சம் விஜய் ரசிகர்கள் கிட்ட வந்தது. அதனால அந்த சமயத்தை பயன்படுத்தி விஜய் ஒரு பெரிய அளவுக்கான அரசியல் களத்தை உருவாக்கிக்க முடியும், பல ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும், ஜனநாயகனுடைய தாமதத்தையும் முன்வைக்க முடியும், ஏதோ விஜய் முதல்வராக தான் தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கட்டமைக்க முடியும். படம் வருதான் தாமதமாகுது, அவர் அரசியல் வர்றதுக்கே தாமதம் பண்றாங்க அப்படிங்கிற இமேஜை கட்டமைக்க முடியும். அது விஜய்க்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய கூட்டணி கணக்குகளை உருவாக்குறதுக்கும் இது டைம் கொடுக்கும். ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகுது தாமதமாச்சுன்னா, இல்ல 1-2 நாள்ல படம் வந்துருச்சு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய அளவுக்கான மைலேஜ் அவருக்கு கொடுக்கும். அவர் ஒரு மாஸ் ஹீரோ, மறுக்க முடியாது. படம் தாமதம் ஆவதன் மூலம் மறுபடியும் அவருடைய மாஸ் உயருது. அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாக அவர் கணக்குகளை தொடக்கவும், இன்னும் கூட பல கட்சிகள் அவரோட கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா, முக்கியமாக டிடிவி, ஓபிஎஸ் இவங்களை காத்துட்டு இருக்காங்க. அவர்களை என்டிஏல எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, காங்கிரஸ் திமுக அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காங்கிரஸ் போலாமா வேண்டாமாங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இந்த சமயத்துல விஜயுடைய இந்த சினிமா பேஸ் இன்னும் அதிகமாச்சுன்னா அது அப்படியே அரசியல் பேஸாக மாறுபாடு அடைவதற்கு, கன்வெர்ட் ஆவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதால் அவர் பக்கம் போனால் என்ன என்று கூட்டணி கட்சிகள், கூட்டணியாக வர நினைக்கின்ற கட்சிகள் நினைக்க வாய்ப்பு இருக்கு. விஜய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவருடைய எதிரிகள் கூட, அவரை விரும்பாதவர்கள் கூட என்னங்க ஒரு 15% வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே கிட்டத்தட்ட 75-80 லட்சம் வாக்குகள் கொடுக்கும். ஒருவேளை அவர் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு மேற்கொண்டார் அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன் 2 மடங்கு கூட ஆகலாம். அந்த 15ங்கிறது 25% ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஆச்சு அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சது, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவர் வர வேண்டும், அது இந்த முகம்தான் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா ஒரு மெல்லிய அளவுக்கான ஒரு மெஜாரிட்டி கூட கிடைக்கலாம். 2 கட்சிகளுக்கும் சமமாக அவரு இடங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. என்னன்னா விஜய் என்ன செய்தாலும் அரசியலாகி விடுகிறது, என்ன ஆனாலும் அது அவருக்கு அரசியல் லாபம் தந்து விடுகிறது. இந்த தாமதத்தை, ஜனநாயகன் தாமதத்தை தனக்கு சாதகமாக விஜய் மாற்றிக்கொள்வார். அவருக்கு சாதகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயோட மாஸ் வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே சென்சார் போர்டு தாமதம் பண்ணுதோ அப்படின்னு திமுக சார்பு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா, மக்கள் ரொம்ப பொறுமை எழுதிட்டு இருக்காங்க, அவரை இந்த படத்தை பார்க்கணும் ஆசையில, அவரை ஆட்சியில பார்க்கணும் ஆசைப்பட்டு போறாங்க அப்படின்னு அவர் எதிர்க்கிற பல கட்சிகள், ஏன் திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள் கூட நினைச்சிட்டாங்க மாதிரி தெரியுது. ஆகையால மத்திய அரசு சென்சார் போர்டு முடிவு பண்ணி இந்த படத்தை சீக்கிரம் கூட ரிலீஸ் பண்ணிவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.